அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிறுமைப்படுத்திய மகன் குடும்பம், சிகரமாய் நின்ற அம்மா. சாவித்திரிக்கு மனசு கேட்கவில்லை. ஏழை பேச்சு அம்பலம் ஏறாது என்று தெரிந்திருந்தும் அவளால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. மகனே ரகு என்று கூப்பிட்டவர் அவன் திரும்பாமல் இருக்கவும் மகன் அருகில் சென்று உட்கார்ந்தார். டிவியில் நாடகம் ஒன்றை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்த மகன் என்ன என்றான் கடுப்புடன். மது 12வது படிக்கிற புள்ள. இந்த வருஷம் நல்ல மார்க் வாங்கினாதான் அவ அடுத்து நல்ல கோர்ஸ்ல சேர முடியும். அதுவும் இல்லாம இப்ப அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது. அடுத்த வருஷம் காலேஜ் போகணும். எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா தான் இருக்கா. அடிக்கடி ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. கொஞ்சம் என்னன்னு பார்க்க கூடாதா என்று ஆதங்கத்துடன் கேட்க, அம்மா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ். சொல்ல போனா செல்போனை எனக்கு கூட சரியா ஆப்ரேட் பண்ண தெரியாது. அவங்க நமக்கே சொல்லித்தர நிலைமையில தான் இருக்காங்க. இத பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுமா. அதெல்லாம் படிச்சிடுவா. உனக்கு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி இருக்கேன். மறுபடியும் மறுபடியும் இந்த விஷயத்துல தலையிடாத. உனக்கு வேண்டியது 3 நேரம் சோறு, போட்டுக்க துணி, அத்தோட நிறுத்திக்க. மகன் கடுப்பாக சொல்லவும் சுருங்கிய முகத்துடன் சாவித்திரி அவனை விட்டு சற்று தள்ளி உட்கார்ந்தார். பார்த்து கொண்டிருந்த அவன் மனைவி நிர்மலாவின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அந்த இடத்துல உட்கார ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருந்தது. மகன் என்னதான் முகத்தில் அடித்தார் போல சொன்னாலும் பேத்தியையும் பேரனையும் நினைத்து சாவித்திரிக்கு மனது மிகவும் சங்கடமாக இருந்தது. தானும் எத்தனை முறை இவர்களிடம் சொல்வது, எத்தனை முறை செருப்படிப்படுவது. இருந்தாலும் இந்த பாழாய் போன மனசு கேட்க மாட்டேன் என்கிறது. அவர்களோ சின்ன பிள்ளைகள். மகனும் மருமகளும் சுதந்திரம் என்ற பெயரில் அவர்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் செய்வது? போய் படுக்கவாவது செய்யலாம் என்று அறைக்குள் சென்று பார்க்க அவருடைய 9வது படிக்கும் பேரன் கிஷோர் குப்புற படுத்தபடி அம்மாவின் மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். மொபைலில் சத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதைவிட திடீர் திடீரென்று அவன் சிரிக்கும்போது சாவித்திரிக்கு சற்று பயமாகவும் நெஞ்சுக்குள் திக் திக் என்றும் இருந்தது. அந்த வீட்டின் அமைதியான நேரம் இரவு 11 மணியிலிருந்து காலை 7 மணி வரைதான். அதன் பிறகு ஹாலில் டிவி அலறி கொண்டிருக்கும். 8:30க்கு வீட்டு வாசலில் வேன் வந்து நிற்கும் வரை பேரனும் பேத்தியும் மொபைலை கீழே வைக்க மாட்டார்கள். பெரும்பாலான நாட்களில் குளிப்பது கூட கிடையாது. யூனிஃபார்ம் போடும்போது மட்டும் அந்த மொபைல் கையை விட்டு கீழே இறங்கும். சாப்பாட்டை நிர்மலா ஊட்டிவிட கண்கள் மொபைலை விட்டு எங்கும் நகராது இருவருக்கும். சில நேரங்களில் தட்டில் சட்னி சாம்பார் தீரும்போது போட்டு கொண்டு வருவதற்காக நிர்மலா உள்ளே செல்வாள். அப்போது திறந்திருக்கும் இருவரின் வாயும் நிர்மலா வந்து ஊட்டிவிடும் போதுதான் மூடும். இப்படி சாப்பிடுவதில் கூட கவனமில்லாமல் இருந்தால் அது உடம்பில் எப்படி ஒட்டும்? மேலும் இது எல்லாம் எங்கே போய் முடியும் என்று சாவித்திரிக்கு மிகவும் கவலையாக இருக்கும். அன்று ஒரு நாள் அப்படித்தான் நடந்தது. பேரன் கிஷோர் மொபைலை பார்த்து கொண்டே ஃப்ரிட்ஜில் இருந்த மாஸா பாட்டிலை எடுத்தான். அதை கையில் இருந்த டம்ளரில் ஊற்றும் போது பாதி டம்ளரிலும் மீதியை கீழேயும் ஊற்றிவிட்டு பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். சற்று நேரத்தில் அங்கு வந்த ரகு வழுக்கி கீழே விழ அவன் எத்தனை கத்தியும் ஹெட்போன் போட்டிருந்த பேரனின் காதில் அப்பாவின் அலறல் கேட்கவே இல்லை. மாடியில் துணிகளை துவைத்து காய போட்டுவிட்டு சாவித்திரி கீழே வந்து பார்க்கும் வரை அவருடைய மகன் ரகு வலியால் முனகியபடி அங்கேயே உட்கார்ந்து இருந்தான். வீட்டுக்குள்ளேயே கீழே விழுந்தும் கூப்பிட்ட குரலுக்கு ஒருவரும் வந்து உதவ முடியாத நிலையை பார்த்து மனம் உடைந்து போன சாவித்திரி பேரன், மகன், மருமகளிடமும் இதை பற்றி வருத்தத்துடன் பேசினாள். அப்போது மகனும் மருமகளும் எதுவும் பேசாமல் மகன் கிஷோரை 4 சாத்து சாத்திவிட்டு கடந்து விட்டனர். சில நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்த போது பிள்ளைகள் இருவரின் எக்ஸாம் பேப்பர் வந்தது. மார்க்கை பார்த்த மகனும் மருமகளும் செய்த அலப்பறைக்கு அளவே இல்லை.
சாவித்திரியின் மனதிற்குள் அவளையும் அறியாமல் இந்த பழமொழி வந்தது. விதைக்கிற காலத்துல வீணா இருந்துட்டு அறுக்கிற நாள்ல அருவாளை தூக்கிக்கிட்டு போனா என்ன கிடைக்கும் என்று. மாலை 4 மணிக்கு ஆரம்பித்த கச்சேரி இரவு 11 ஆகியும் முடியவில்லை. உங்களுக்காக லட்சமா பணம் கட்டி படிக்க வைக்கிறோம், இந்த லட்சணத்துல மார்க் வாங்கிட்டு வந்தா என்ன பண்ண முடியும்? என்னமோ பண்ணுங்க, நாங்க 2 பேரும் விஷத்தை குடிச்சிட்டு செத்துடுறோம் என்று கணவனும் மனைவியும் மாறி மாறி கத்துவதும் பிள்ளைகளை அடிப்பதுமாக இருந்தனர். இதில் தான் என்ன செய்வது என்று தெரியாத சாவித்திரி அமைதியாக இருந்து விட்டாள். 11 மணிக்கு மேல் எல்லா ஆரவாரமும் அடங்கியது. இப்போதெல்லாம் தான் மிட்நைட் மீல்ஸ், நடுநிசி நான் என்று ரோடு முழுவதும் விதவிதமான விற்பனை செய்கிறார்களே. மகன் ரகு சென்று வளரும் பிள்ளைகளின் தேசிய உணவான பரோட்டாவையும் சால்னாவையும் வாங்கி வர நால்வரும் டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்டு போய் படுத்தனர். கடைசியில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சாவித்திரி தான் வெறும் வயிறோடு தூங்கும்படி ஆயிற்று. அடுத்த நாள் காலை இரவு நடந்த கலைபரத்துக்கான எந்த சுவடும் இல்லாமல் பிள்ளைகள் இருவரும் மொபைலில் மூழ்கிவிட்டனர். அன்று விடுமுறைதான். காலையிலேயே கணவன் மனைவி இருவரும் டிவியில் உட்கார்ந்து விட்டனர். சாவித்திரிக்கு தான் ஜ என்று இருந்தது. எக்ஸாம் பேப்பர் வரும்போதும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும்போதும் கத்தி கலேபரம் செய்ய வேண்டியது. அடுத்த நாளிலிருந்து வழக்கம் போல அவரவர் வேலையை பார்க்க வேண்டியது. மாற்றம் எப்படி வரும்? தன் கண்முன்னே தன் பேரப்பிள்ளைகள் அடி வாங்குவதையும் தாங்க முடியாமல், அவர்கள் வாழ்க்கை வீணாய் போவதையும் தாங்க முடியாமல் தன் பேத்தி மதுவின் அருகில் போய் உட்கார்ந்தாள் சாவித்திரி. மெதுவாக பேத்தியின் தலையை வருடியபடி மது என்று கூப்பிட மொபைலில் மூழ்கி போயிருந்தவள் வெடுக்கென்று தன் பாட்டியின் கையை தலையில் இருந்து தள்ளிவிட்டாள். மிகவும் எரிச்சலாக உச்சு கொட்டினாள். இருந்தாலும் பரவாயில்லை என்று அனைத்தையும் சகித்து கொண்டு, குட்டிமா, ஒரு நிமிஷம் நாம் சொல்றதை கேளுடா செல்லம் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள். சொல்லிக்கொண்டே பேத்தியின் கையில் இருந்த மொபைலை மெதுவாக உருவ பதறி போய் எழுந்த மது பாட்டியின் கையில் இருந்த மொபைலை வெடுக்கென்று பிடுங்கியபடி அவளை முறைத்து கொண்டிருந்தாள். தன் பேத்தியின் பக்கமாக சாய்ந்து உட்கார்ந்திருந்த சாவித்திரியின் கையில் இருந்து மது மொபைலை பிடுங்கவும் நிலை தடுமாறி எதிர்பக்கமாக சாய்ந்து விட்டாள் சாவித்திரி. அங்கு வந்த அவளுடைய மருமகள் நிர்மலா கீழே விழுந்து கிடந்த மாமியாரின் மேல் எந்த அக்கறையையும் காட்டாமல், அவளை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, ஏதோ கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு பொழுது போகலைனா எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, எதுக்கு பிள்ளைகளை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்லி கொண்டிருந்தாள். திரும்பிய பேத்தியும், இங்கிருந்து எழுந்திருச்சு போப்பாட்டி, இனிமே என்கிட்ட வந்து உட்கார்ற வேலை, பேசுறது இதெல்லாம் வச்சுக்காத என்று வெறி பிடித்தவள் போல கத்த அதை ரசித்து கொண்டிருந்தாள் நிர்மலா. அவளுக்கும் மாமியாரை கேவலப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசை நிறைய இருந்தது. ஆனால் திடீரென்று கிழவிக்கு கோபம் வந்துவிட்டால் என்ன செய்வது? முதலுக்கே மோசமாகிவிடும். இந்த வீடு மாமனார் பெயரில் இருக்கிறது. இப்போது கிழவியை வெளியே அனுப்பினால் வீட்டில் பாதி அதுக்கு போய்விடும், பாதிதான் தன் கணவனுக்கு கிடைக்கும். இது மாமனார் தன் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கியது. மேலும் இது வேறு கொஞ்சம் படித்திருக்கிறது, நடை உடையாக இருக்கிறது. இதையெல்லாம் எண்ணி தான் மருமகள் நிர்மலா வாளை சுருட்டி கொண்டிருந்தாள். அதனால் தான் பிள்ளைகளையும் கணவன் ரகுவையும் உசுப்பிவிட்டு அவர்கள் மாமியாரை கேவலப்படுத்துவதை வெளிப்படையாக ரசித்து கொண்டிருந்தாள் நிர்மலா. ஒருவாறு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு எழுந்த சாவித்திரிக்கு ஒரு பக்கம் அச்சமாகவும் இன்னொரு பக்கம் அவமானமாகவும் இருந்தது. தன்னை கீழே தள்ளிவிடும் அளவிற்கு தன் பேத்தியின் மொபைல் வேறு இருப்பதை பார்த்து அவர் அதிர்ந்து போனார். தான் கீழே விழுந்த நிலையிலும் தன்னை பற்றி நினைக்காமல், ஒருவேளை தன் பேத்தி தவறான வழியில் செல்கிறாளோ, அதனால் தான் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கையில் இருந்த மொபைலை பிடுங்கினாலோ என்றெல்லாம் யோசித்தபடியே எழுந்து தன் அறைக்குள் சென்றாள். சாவித்திரிக்கும் தன் மருமகளின் உள்நோக்கம், தன் மகனின் விட்டேத்தியான குணம் இதெல்லாம் தெரிந்துதான் இருந்தது. தன் பேரப்பிள்ளைகள் மேல் இருக்கும் பாசத்தால் அவர்கள் எப்படியாவது வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்க வேண்டுமே என்பதற்காக அனைத்தையும் சகித்து கொண்டு இருந்தாள். மாதம் வரும் கணவனின் பென்ஷன் தொகையை
தன் பேரப்பிள்ளைகள் இருவருக்கும் சமமாக பிரித்து போஸ்ட் ஆபீஸில் கட்டி கொண்டிருந்தாள். சாவித்திரிக்கு ஒரு நாளும் பகலில் உறங்கும் பழக்கம் கிடையாது. மதிய உணவுக்கு பிறகு சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்காக தன் அறைக்குள் வருவாள். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் படிப்பாள். அதன் பிறகு வீட்டை கூட்டுவது, காய போட்ட துணிகளை எடுத்து வந்து மடித்து வைப்பது, மதியம் சமைத்த பாத்திரங்களை விளக்குவது என்று ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பாள். நிர்மலாவின் வேலை சமைப்பதும் பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவதும் மட்டும்தான். குக்கரில் இருந்து வழிந்து கேஸ் ஸ்டவ் மேல் நிறைந்திருக்கும் அழுக்கை ஒரு நாளும் துடைக்க கூட மாட்டாள். நிர்மலாவின் பெற்றோருக்கு மாப்பிள்ளை ரகுவை பிடித்ததை விட மெயின் ரோட்டில் இருக்கும் இந்த 2400 சதுர அடி வீடுதான் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவர்கள் மகள் நிர்மலாவுக்கு எப்போதும் டிவியில் ஓடிக்கொண்டிருக்கும் நாடகங்கள் தான் மிகவும் பிடித்திருந்தது. ரகு வீட்டுக்குள் நுழையும் போது அந்த நாடகத்தில் என்ன ஆயிற்று, இந்த நாடகத்தில் என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டேதான் உள்ளே வருவான். தான் மட்டும் இல்லாமல் அந்த அளவிற்கு தன் கணவனையும் நாடக பைத்தியமாக மாற்றி வைத்திருந்தாள். அவள் கணவனுடன் உட்கார்ந்து ஒவ்வொரு நாடகமாக விவரித்து கொண்டே இருப்பாள். சில நாடகங்களை நடித்தே காட்டிவிடுவாள். சாவித்திரிக்கு நன்றாக தெரிந்திருந்தது, இப்போதெல்லாம் தன் பேரப்பிள்ளைகளுக்கு தன்மேல் துளி கூட பாசமும் மரியாதையும் இல்லை என்பது. தன் மீது மட்டுமல்ல, தன்னுடைய மகன் மருமகள் மீதும் அவர்களுக்கு எதுவும் இல்லை. இந்த பிள்ளைகள் அவர்களை வெறும் கருவியாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். மருமகள் அடுத்த வீட்டு பெண். ஆனால் தன் மகன் தன்னை ஒரு மனுஷியாக கூட மதிப்பதில்லை. கணவன் இருந்த வரையில் அடங்கி இருந்தவன் கடந்த 2 வருடங்களுக்கு முன் அவர் இறந்துவிட்டதை அடுத்து தன் அம்மாவை நாடகங்களுக்கு நடுவில் வரும் விளம்பரம் அளவுக்கு கூட மதிப்பதில்லை. சாவித்திரிக்கு ஒரு சில நேரம் எங்காவது போய்விடலாமா என்று கூட தோன்றும். அவர்கள் இவளை நடத்தும் விதத்தில் தான் இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதது போல், எங்கிருந்தோ வந்த விருந்தாளி போலவும் தோன்றும். ஆனால் இந்த வயதுக்கு மேல் எங்கே போவது? இனி தன்னுடைய மீதி காலம் எப்படி போகும்? ஒவ்வொரு நாள் செல்வதும் ஒவ்வொரு யுகமாக இருக்கிறது. வீட்டில் தன்னால் முடிந்த அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் மருமகளின் பார்வையில், நீ வேலை செய்வதால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, நீ வேலை செய்யாவிட்டாலும் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பது போல இருக்கும். அவளும் கூட யோசித்தாள். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளைப் போல நாமும் இவர்களைப் போலவே நாடகம் பார்த்தாவது பொழுதை கழித்து விடலாமா என்று 2-3 நாட்கள் அதையும் செய்து பார்த்தாள். ஆனால் வரும் நாடகங்களிலெல்லாம் சூழ்ச்சி, சதி என்பதே பிரதானமாக தெரிய, நமக்கு இது ஆகாது என்று விட்டுவிட்டாள். முன்பாவது சாவித்திரியின் அண்ணனும் அண்ணியும் எப்போதாவது வருவார்கள். ஆனால் அவர்கள் முன்னிலையில் ரகுவும் நிர்மலாவும் போடும் சண்டைகளை பார்த்து மிகவும் தர்ம சங்கடமாக உணர ஆரம்பித்தவர்கள் அதன் பிறகு இங்கு வருவதையே முற்றிலுமாக நிறுத்தி கொண்டனர். சாவித்திரி கோவிலுக்கு அல்லது வெளியே எங்காவது சென்று விட்டு வந்தால் நிலைமையே வேறாக இருக்கும். வீடு மெயின் ரோட்டில் இருப்பதால் யாராவது அட்ரஸ் கேட்கிறேன் பேர் வழி என்று அடிக்கடி காலிங் பெல் அடிப்பதால் அதையும் உள்ளே ஆஃப் செய்து கொள்ளும் வசதி இருந்தது. வேண்டுமென்றே கதவை உள்ளே பூட்டிவிட்டு டிவியை அலற விட்டிருப்பார்கள். சாவித்திரி கதவை தட்டி தட்டி கைதான் ஓய்ந்து போவாள். 2-3 மணி நேரங்களுக்கு திறக்காத கதவு பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வரும்போதோ அவள் மகன் ரகு வரும்போதோ சட்டென்று திறந்து கொள்ளும். அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? கதவை தட்டி இருக்கலாமில்ல என்று ஒன்றும் அறியாதவள் போல கேட்பாள் மருமகள் நிர்மலா. இந்த நாடகத்துக்கெல்லாம் எப்படி ஒரு முடிவு கட்டுவது என்று சாவித்திரிக்கு ஒன்றும் புரியவில்லை. மதிய உணவு முடித்து சாவித்திரி தன் அறைக்கு சென்ற போது கதவு படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டது. ஹாலுக்கு வந்து பார்த்தபோது மருமகள் நிர்மலா டிவி தான் பார்த்து கொண்டிருந்தாள். கதவு விடாமல் தட்டப்படவே ஓடி சென்று கதவை திறந்தாள் சாவித்திரி. வெளியே அவளுடைய மகன் ரகு மிகவும் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான். கதவை திறந்த அம்மாவை தள்ளி கொண்டு நேராக உள்ளே வந்தவன் தன் மனைவியிடம் வந்து நின்றான். என்னமோ ஏதோ என்று பதறிய சாவித்திரி மகன் பின்னேயே வந்து நின்றார். கணவன் வந்ததை கூட கவனிக்காமல்
டிவியில் மூழ்கி போயிருந்த மனைவியை பார்த்து தலையில் அடித்து கொண்டவன் நேராக சென்று டிவியை ஆஃப் செய்தான். அப்போதுதான் அவனை திரும்பி பார்த்த நிர்மலாவை பார்த்து, உன்னுடைய மொபைல் எங்கே என்று கத்தினான். அவள் அங்கே இங்கே தேடவும், மது உன்னோட மொபைல ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருக்கா போலிருக்கிறது, அதனால ஏதோ பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கிளாஸ் டீச்சர் நம்மளை உடனடியா வர சொல்லி ஃபோன் பண்ணி இருக்காங்க. சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா என்றான் குறையாத பதற்றத்துடன். நடப்பதை எல்லாம் பார்த்து பயந்து போயிருந்த சாவித்ரி தானும் வருவதாக மகனிடம் சொல்ல, நடந்தது எல்லாவற்றிற்கும் அவள்தான் காரணம் என்பது போல முறைத்துவிட்டு மனைவியுடன் கிளம்பினான் ரகு. 3 மணி நேரம் கழித்து ரகு மனைவி மற்றும் மகளுடன் வீடு திரும்பினான். வீட்டுக்கு வந்த கணவன் மனைவி இருவரும் கப்பல் கவிழ்ந்தது போல நிலை குலைந்து உட்கார்ந்திருந்தனர். அம்மா அப்பா இருவரும் நிலை குலைந்து அமர்ந்திருக்க, அவர்கள் மகளோ வகுப்பு ஆசிரியையும் மற்றொரு ஆசிரியரையும் மிகவும் தரக்குறைவாக திட்டிக் கொண்டிருந்தாள். பள்ளியில் நடந்தது இதுதான். சாவித்திரியின் பேத்தி மது பார்ப்பதற்கு நன்றாக இருப்பாள். நிறைய நேரம் மேக்கப் போடுவதும் ஆடுவதுமாக இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ்கள் போட்டிருக்கிறாள். வீட்டில் மட்டுமல்ல, ஸ்கூல் யூனிஃபார்மிலும் நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தாள். அவளுடைய ரீல்ஸை பார்த்து நிறைய பேர் அவளை ஃபாலோ செய்ய, அதில் சிலருடன் மொபைல் நம்பரை பரிமாறிக்கொள்ளும் அளவிற்கு போயிருந்தாள். பள்ளியில் ரிவிஷன் டெஸ்ட் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பரீட்சைக்கு நடுவில் மொபைலை வைத்துக்கொண்டு சாட்டிங் செய்வதை பார்த்த ஆசிரியர் அவளை கையும் களவுமாக பிடித்து வகுப்பு ஆசிரியரிடம் ஒப்படைத்திருந்தார். அவளுடைய மொபைலை தலைமை ஆசிரியர் பார்த்தபோது அவள் அங்கங்களை பற்றி மிகவும் மோசமாக வர்ணித்து நிறைய கமெண்ட்டுகள் இருந்தது. அதன் பிறகுதான் அவள் இன்ஸ்டாவில் மிக குறைந்த ஆடைகளுடன், அதிலும் பள்ளி யூனிஃபார்மில் அவள் ரீல்ஸ் போட்டு இருப்பதும் அவர்களுக்கு தெரிய வந்தது. அவளை ஏகப்பட்ட பேர் பின்தொடர்வதும் அவர்களில் நிறைய பேருடன் இவள் வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்வதும் தெரிய வந்தது. அதிர்ந்து போன பள்ளி நிர்வாகம் உடனடியாக அவளுடைய பெற்றோரை வர சொல்லி இருந்தனர். இனி இவள் ஒரு நிமிடம் கூட பள்ளிக்குள் இருக்கக்கூடாது, உடனே அழைத்து சென்று விடுங்கள் என்று திட்டவட்டமாக தலைமை ஆசிரியை கூறிவிட்டார். பொது தேர்வுக்கு இன்னும் 1.5 மாதங்கள் இருக்கும் நிலையில் தங்கள் மகளுடைய நடத்தையால் பதில் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றிருந்தனர் ரகுவும் நிர்மலாவும். அவர்கள் எவ்வளவோ கெஞ்சியும் காலில் விழுந்தும் அவர்களை துளி கூட சட்டை செய்யாத தலைமை ஆசிரியை அவர்கள் மூவரையும் அந்த அறையை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திவிட்டார். அவர்கள் வெகு நேரம் அங்கு நின்றிருந்தும் எந்த ஆசிரியரும் அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. பள்ளி முடிந்து அனைவரும் வீட்டுக்கு செல்லும் வரை காத்திருந்து விட்டு எல்லாம் முடிந்து போயிற்று என்று உடைந்து போய் வீட்டுக்கு திரும்பி இருந்தனர். நிர்மலாவுக்கு தன் மாமியாரின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே மிகவும் கூச்சமாக இருந்தது. அவர் எத்தனையோ முறை சொன்ன போதெல்லாம் அவரை கேவலப்படுத்துவது ஒன்றே குறிக்கோளாக இருந்தது அவளுக்கு. மேலும் பிள்ளைகளின் கையில் மொபைல் இருப்பதை பற்றி அவர் எத்தனையோ முறை வருத்தப்பட்ட போதெல்லாம் அதையே ஒரு காரணமாக்கி அவரை அசிங்கப்படுத்தியவள்தான் மருமகள் நிர்மலா. இன்று அதே மொபைலால் தன்னுடைய மகளின் வாழ்க்கை முடிந்துவிட்டதை எண்ணி தலை குனிந்து நின்றிருந்தவள் தன் தவறை உணர்ந்து மாமியாரிடம் தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சினாள். அம்மா தன்னிடம் எத்தனையோ முறை சொல்லியும் அதை துளி கூட காது கொடுத்து கேட்காமல் டிவியில் தான் தன்னுடைய உயிர் இருக்கிறது என்பது போல நடந்து கொண்டிருந்த ரகுவும் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று உடைந்து போயிருந்தான். தான் இந்த பூமியில் வாழ்வதற்கு இனி எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தவன் அம்மாவின் மடியில் விழுந்து குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். கையை உயர்த்தி மகனின் முதுகை தடவி கொடுத்த சாவித்ரி, அவர்கள் கேட்டபோது மறுத்திருக்கலாம், வயதான நான் கேட்கும்போது எப்படியும் இரக்கப்படுவார்கள். தன் பேத்தி அரசு பரீட்சை எழுத ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மிகவும் நல்லது, அதற்காக முயன்று பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை என்று எண்ணியவர் அவர்கள் மூவரையும் அழைத்து கொண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியை வீட்டுக்கு நேரடியாக சென்றார். வெளியே போவதற்காக தயாராகி வந்த தலைமை ஆசிரியை இவர்களை கேவலமான ஒரு பார்வை பார்த்து, ஏதோ சின்ன பிள்ளையாக இருக்கிறாள், போய் தொலையட்டும் என்று பார்க்கிறேன், மறுபடி என்னை தொந்தரவு செய்தால் போலீஸை கூப்பிட வேண்டி வரும் என்று சொல்லிக்கொண்டே சாவித்திரியை பார்த்ததும்
அப்படியே பேச்சற்று நின்றார். இவர்களை ஒதுக்கிவிட்டு சாவித்திரியின் அருகில் வேகமாக வந்தவர் அவளுடைய கையை பிடித்து, வாருங்கள் வாருங்கள் என்று மிகவும் பணிவுடனும் மரியாதையுடனும் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றாள். இதை பார்த்து பிரமித்தபடி உள்ளே நுழைய முயன்ற மற்ற மூவரையும் பார்த்து, வயதுக்கு மேலே கேவலமான வேலைகளை செய்யும் பெண் இவளை இவ்வளவு கேவலமானவளாக மாற்றிய பெருமை உங்களையே சேரும். என் வீட்டின் வாசற்படியில் கால் வைக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, சென்று விடுங்கள் என்று கத்திக்கொண்டே சாவித்திரியிடம் வந்தார் தலைமை ஆசிரியை. அவள் என் பேத்திதான் என்ற சாவித்திரியின் ஒற்றை வரியில் வாயடைத்து போனார் தலைமை ஆசிரியை. நம்ப முடியாத பார்வை பார்த்தபடி சாவித்திரி அருகில் இருந்த சாய்வு நாற்காலியில் அப்படியே தொப்பென்று உட்கார்ந்து விட்டார். 25 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி அவளுடைய மனதில் விரிந்தது. சாவித்திரியின் கணவன் மகேந்திரன் கண்காணிப்பாளராக வேலை செய்து கொண்டிருந்த அரசு விடுதியில்தான் இன்றைய தலைமை ஆசிரியை லதா தங்கி படித்து கொண்டிருந்தாள். பக்கத்து கல்லூரியில் படிக்கும் அகிலன் என்ற பையனை காதலித்து கொண்டிருந்தாள். 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த லதாவிற்கு இன்னும் 20 நாட்களில் பொது தேர்வுகள் வர இருந்தன. அகிலனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லாததால் அவன் வேலைக்காக மும்பை செல்ல திட்டமிட்டு இருந்தான். லதாவும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவனுடன் ஓடிப்போக முடிவெடுத்திருந்தாள். இரவு உணவுக்கு பின் விடுதியில் மாணவிகள் அனைவரும் தூங்கிவிட்டனர். லதா கையில் பையுடன் சத்தமில்லாமல் கண்காணிப்பாளர் அறையை அடைந்து அவருடைய பாக்கெட்டில் இருந்த கேட் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். கேட்டின் பூட்டை திறக்க முயன்ற போது யாரோ பூட்டை திறப்பதற்கு வசதியாக டார்ச் அடித்து கொண்டிருந்தார்கள். திகைத்து போய் நிமிர்ந்து பார்த்தவள் அப்படியே பயத்தில் விடவிடவென்று நடுங்க ஆரம்பித்தாள். அது வேறு யாருமல்ல, கண்காணிப்பாளர் மகேந்திரன் தான். அவரின் ஒற்றை மிரட்டலில் பயந்து போய் அனைத்தையும் உளறி கொட்டினாள் லதா. அப்போதே அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று மனைவி சாவித்திரியின் கையில் ஒப்படைத்தவர், இவள் பரீட்சை முடித்து ஊருக்கு செல்லும் வரை உன்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். சாவித்திரியும் உலக நிலைமையையும் இந்த வயதில் ஏற்படும் தடுமாற்றத்தையும் அவளுக்கு புரியும்படி எடுத்துரைத்து நல்லபடியாக பரீட்சை எழுத உதவினார். அவளை ஏமாற்றி அழைத்து செல்ல முயன்ற அகிலனின் சுயரூபத்தையும் தம்பதிகள் இருவரும் காட்ட அந்த மயக்கத்திலிருந்து முழுவதுமாக வெளியே வந்தவள் இன்று தலைமை ஆசிரியையாக உயர்ந்து நிற்கிறாள். சில கணங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்த தலைமை ஆசிரியை லதா சாவித்திரியின் கால்களில் பணிந்தாள். இதை பார்த்த ரகு, நிர்மலா, பேத்தி மது மூவரும் திகைத்து போயினர். அதற்கு மேல் தாமதிக்காத மதுவும் பாட்டியின் கால்களில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள் பாட்டி, இனி ஒரு நாளும் மொபைலை தொடமாட்டேன் என்று அவள் கால்களை கண்ணீரால் நனைய வைத்து கொண்டிருந்தாள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.